அந்த கலை அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து இதுமே உள்ள சக்தி அந்த பையனுக்கு எப்படி ஏற்ற போகிற அந்த காட்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. தயவுசெய்து அமைதியாக அமர்ந்து இந்த காட்சியை பார்க்கும் ஒரு அனுபவம் கேட்டுக்கணும். அனைவரும் நம்பிக்கை வரணும். நீங்கள் தான் துணை இருக்க வேண்டும் அம்மா தாயி. முத்து மாறி அம்மா உன் முகத்தை நீ காட்டி உன்னாலே பாடுகிறேன் தனி திருப்பாட்டி வந்திடுவாதி ஒரு வரமணி பாடி வந்திடுவாதி ஒரு வரமணி பாடி. நாங்கள் தண்ணீரில் மஞ்சளை கரைச்சி அந்த கரைச்ச மஞ்சளை மீண்டும் கட்டியாக எடுத்த பிறகு இந்த மூடி வைக்கின்ற காட்சி ஆரம்பம் செய்ய போகிறோம். அது எப்படிங்க தண்ணீரில் கரைச்ச மாதிரி கட்டியாக வந்துடும். வேறு ஒன்றும் அதுக்கு தான் உண்மையை சொல்லிட்டோம். இது ஒரு அதாவது ஹிப்னாடிஸ் இப்போ கூட நம்ம யூடியூப்பில் பாருங்களேன். இது கண்டுபிடிச்சது யாருனாக்கா பழைய கால சித்தர்களாக இருந்தாலும் சமீபத்தில் 1761 சிக்மண்ட் பிராய்டு உளவியல் மருத்துவர் அதாவது மனிதனுக்குள்ளே ஒரு காந்த சக்தி இருக்குது. அந்த காந்த சக்தியை சரியான முறையில் பக்குவப்படுத்தினா எப்படிப்பட்ட சித்தி வேலை செய்யணும் தான் உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஹிப்னாடிசம் அதை அதாவது தூண்டி விடுதல் சக்தின்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி ஒரு அற்புதமான கலை இது. இந்த கலையின் மூலமாக இங்கே தண்ணீரில் மஞ்சளை கரைச்சி அந்த கரைச்ச மஞ்சளை மீண்டும் கட்டியாக எடுத்த பிறகு இது மூடி வைக்கின்ற காட்சி எடுத்து பேச அமைதியாக வரும் காட்சி. அம்மா தாயே, உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர்கள் வைக்கிற மோடி எடுக்க போகிறேன். எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திராமல் நீங்கள் தான் துணை இருக்க வேண்டாம். அம்மா தாயே, மக்களே நீராடி பூவாட
தாயே நீ மருளாடி வழுந்திடமா உனக்கு மம்மை முறை சொல்லிக்க அம்மா உரிமை வேணும் காதலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடமா மேல்மலையனூர் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றோம் தாயனியார் இங்கே வந்திடம்மா அம்மா மலையனூர் காளியே அக்காளி தோழியே மலையனூர் காளியே அக்காளி தோழியே மலையனூர் காளியே அக்காளி தோழியே தாயே தேரோடு நீ அம்மா நீராடி வருபவளே அம்மா அந்தரிய சுந்தரியே அக்காளை தரியே அந்தரிய சுந்தரியே அக்காளை தரியே ஆடி வரும் தேரிலே அம்மா அழகாக வருபவளே அம்மா மலையனூர் அங்காளியே அக்காளி தரியே ஆலய வாசலிலே அம்மா உனக்கு அலங்கார தோரணமா அலங்கார தோரணத்தில் தாயே உனக்கு அபிஷேக பூஜைகளா ஆடி வரும் தேரிலே நாயகி அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே என் அங்காள ஈஸ்வரியே உலகு உலகிலே திருமண ஒளியிலே அம்மா திருவாக்கு கொள்ளிடமா ஆயமானது ஒளியிலே அம்மா மக்களுடைய தீர்த்திடமா அம்மா மலையனூர் அங்காளியே அக்காளி தரியே அம்மா மலையனூர் அங்காளியே அக்காளி தரியே
அந்த கரைச்ச மஞ்சளை மீண்டும் கட்டியாக எடுத்து கொஞ்சம் மூடி வைக்கின்ற காட்சிகள் சொன்னோம். அதுபோல தண்ணியில் கரைக்கப்பட்ட மஞ்சள் கட்டியான காட்சி வச்சாதான் இந்த மூடி வைக்கின்ற காட்சி அதிகமாக செய்ய முடியும், வேற ஒன்றும் கிடையாது. தண்ணியில் கரைக்கப்பட்ட மஞ்சள் கட்டியான காட்சியை முன்பாக காண்பித்திருக்கணும். இந்த கட்டியான மஞ்சள் வச்சு இப்போ மூடி வைக்கின்ற காட்சி காட்சி இதுவரை கண்டன் வைத்த மோடி எடுத்தவன் முடியாது, எடுத்தவன் உயிரோடு சென்றவன் கிடையாது. அற்ப ஜோயன், நான் வைக்கின்ற மோடி எடுக்கிறேன் என்று ஆணவம் பிடித்து வந்திருக்கிறான். உன் ஆணவ தடுக்க அகம்பாவ தொடுக்க முதல் முறையா வைக்கிறேன்டா மோடி. எப்பேற்பட்ட மோடி? எலுமிச்சன் கனிமோடி வைக்க போகிறேன். வேற மறந்தால் நான் வைக்கின்ற எலுமிச்சன் கனிமோடி ரவாப்போ. அந்த பக்கம் அப்படியே அப்படி எடுத்து போடா. ஓம் ஜெய் அம்மா தாயே, முதல் முறையாக கனிகுல மோடி வைக்கணுமா? இந்த கனிகுல மோடி வைக்கும் நேரத்தில் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திராமல் நீங்கள் தான் தாய் துணை இருக்க வேண்டும். அம்மா தாயே, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, ஆயிரம் கண்ணங்கள் உடையவளே
சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரும் சொல்லிடுவா குலதெய்வம்மா தாயே வருமாறி தாயே வருமாறி தேவி வருமாறி உடனே மகமாறி பச்சை எரிதா அம்மா தாயே முதல் முறையாக கனிவுள்ள மோடி வைக்கலாமா இந்த கனிவுள்ள மோடி இருக்கும் நேரத்தில் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திராமல் நீங்க தாத்தையை துணியிருக்க வேண்டும் அம்மா தாயே வச்ச மோடி நான் அனுப்பி பகவதி வெச்சமோடி நானெடுத்து பகவதி அம்மா பகவதி அம்மா வந்திருந்த பாரு அம்மா பகவதி பகவதி
காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமனே முருகையா மருதமலை மாமனே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமனே முருகையா மடமுக தந்தன மடமுக குங்குமம் ஐயா உனது திருவடி பணித்திட மருதமலை மாமனே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமனே முருகையா ஓடிகள் குவிந்தாடும் ஓ மகனை மறவே ஆ ஆ ஓடிகள் குவிந்தாடும் ஓ மகனை மறவே நாடில் விடத்தீர நான் வருவேன் இந்த அற்புதனுக்கு முதல் முறையாக எலுமிச்சம் கனிமோடி வைத்து எடுக்க முடியாமல் திரும்பி ஓடுகிறன் பார்த்தா எலுமிச்சம் கனிமோடி எடுத்து விட்டார். ஆணவம் அகம்பாவம் இவனுடைய அகம்பாவம் தடுக்க இரண்டாவது முறையாக வைத்து இரண்டாம் மோடி கருவள்ள முட்டை என்ற மோடி வைக்க போகிறேன். முதல் முறையாக வைத்த எலுமிச்சம் கனிமோடி எடுத்து விட்டார். ஆணவம் வல்லாது இரண்டாவது முறையாக கருவுள்ள முட்டை என்ற மொழி வைக்கிறேன். இதில் இருப்பது 2 கரு, ஒன்று வெள்ளை கரு மற்றொன்று மஞ்சள் கரு. நீ கரம் தொட்டு எடுத்தினால் 2 கருவம் ஒன்றோடு ஒன்று சேரும்போது இதே எடுத்து நமக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தும்டா. ஓம் சக்தி ஓம் ஜெய் எலுமிச்சங்கனி மூடியாக வைத்தோம். ஏன்னா அந்த ஹிப்னாடிஸ் அந்த மயக்க செலுத்திய மனோர் செலுத்திய உடனே சீக்கிரத்தை அவனால் எழுந்துக்கிற மயக்கம் தெரியாது. அதுக்கு ஒரு வைத்தியத்தை பயன்படுத்தணும். அக்குப்பஞ்சர்னு ஒரு வைத்தியம் ஒன்று, அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக், நேச்சுரோபதி வரிசையில் அக்குப்பஞ்சர் டாக்டர். அது அக்குப்பஞ்சர் வந்து நம்ம மருத்துவம் கிடையாது, சீன மருத்துவம். அந்த அக்குப்பஞ்சர்னா உடலில் 32 புள்ளிகள் இருக்குது. இது கல்லீரல், இது மண்ணீரல். இந்த புள்ளி எங்கே இருக்குன்னா கெண்டைக்கால் சைடில் 32வது பாயிண்ட்லையும் கழுத்து பக்கத்தில் தைரோட சுரப்பின்னு ஒன்று வருது. இந்த இடத்துல இந்த தைரோட சுரப்பை அழுத்தின உடனே நேராக தமணிக்கு ரத்தம் போகும். இடது பக்கத்துக்கு தமணி. இந்த தமணிக்கு ரத்தம் உடனே தமிழ்ந்த ரத்தத்தை கொண்டு அந்த கல்லீரலுக்கு மண் விட்டு கொடுத்துருவோம். அங்கேருந்து ஒரு சிறிய நுண்ணிய நரம்பு வழியாக சிறுமுனைக்குள்ளே போய் ரத்தம் சூடாயிடும். உடனே அவன் மயக்கம் தெரிஞ்சிடுவான். ஏன்னா சீக்கிரத்தில் எழுந்திருக்க முடியாது. 1/2 மணி நேரம் அவன் எழுந்திருக்கு. அந்த அக்குப்பஞ்சரை பயன்படுத்துகிற பிறகு தான் அவன் எழுந்திருக்க முடியும். இந்த இரண்டாவதாக, அதாவது நீ விண்ணை தொட வேண்டும் என்றால் உன்னுடைய வீரவை இந்த மண்ணை தொட வேண்டும். அதான் உண்மை. அதாவது அந்த மணலை ஒரே ஒரு மணலையோ என்ன பண்ணுறோமோ அது நிச்சயமாக நடந்து தரும். வேற ஒன்றும் கிடையாது. என்ன நினைக்கிறோமோ அது நம்மளால் முடியும். நம்மால் முடியாது, யாராலும் முடியாது. ஆனால் யாரால முடியாது, நம்மால் மட்டுமே முடியும். நமக்கு அது தெரியலையே. இன்னைக்கு நோய் வந்தாக்க நேரம் டாக்டர் கொடுத்தான போகிறோம். இல்லை நம்மகிட்ட இருக்குது அந்த சக்திகள், அது நமக்கு தெரியாத போயிடுது. வேற ஒன்றும் கிடையாது. இரண்டாவது அந்த கருமுட்டு மூடி வைத்து பேசாமல் அம்மா தாயே, இரண்டாவது முறையாக கருவுள்ள மோடி வைக்கிறோம்மா. இந்த கருவுள்ள மோடி இருக்கும் நேரத்தில் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் நினைச்சிடாமல் நீங்க தான் தாயை துணி இருக்க வேண்டும். அம்மா தாயி கற்பனை
யாராக இருந்தாலும் என்ன இந்த அற்ப ஜோயை நீ விடுத்து விட்டு நவர கூடாது இதே இறந்து போக வேண்டும் ஆகையால் இவனுக்கு 3வது மணியா வைக்கிறேன் பச்சைவாழ வைக்க இரண்டு கோடி எடுப்பு என்பதற்காக ஆண்ண கொள்ளாதே 3வது முறையாக ஒரு சிசுவுக்கு சமமானது வெட்ட வெட்ட குடிருட்டு வருது பச்சை வாழகன வைக்கிறேன் பச்சை வாழை பொடி தவிர்த்து வேற ஏதாவது மோடி வைகளை எடுக்கணும் ஐயா. பச்சை வாழை பொடி மட்டும் வேண்டாம் ஐயா. ஐயா மோடி எடுக்க வந்தது தவறு ஐயா என்று என் பாதம் அணிந்து ஓடுறவனுக்கு கண்ணே தேவா தேவா அன்றைய தாயகத்திலே சத்தியம் செய்கிறேன் தேவா. பச்சை வாழை பொடி வைக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் தாயகத்திலே சத்தியம் செய்கிறேன் தேவா. போது இந்த நேரத்தில் பார்த்து பச்சை வாழை பொடி வைக்கிறாங்க தேவா. இந்த பாவி நான் எப்படி எடுக்க போறேன் தெரியவில்லை தேவா. கலங்க வேண்டாம் சுவாமி. தங்கள் தாயாகப்பட்டவளோ வாழப்பந்தல் எனும் கிராமத்தில் பச்சைவாய் அமர்ந்தாக அமர்ந்திருக்காள் சுவாமி. தங்கள் தாயைத்தான் தொட்டெடுக்கிறோம் நினைத்துக் கொண்டு எப்படியாவது பச்சைவாய் மொழி எடுத்துருங்க சுவாமி. உண்மைதான் தேவா, உண்மைதான். வாழப்பந்த கிராமத்தில் என்னுடைய தாயாகப்பட்ட பச்சைவாய் அமர்ந்தாக அமர்ந்திருக்காளே
என் தாயத்தான் தொட்டிருக்க நினைத்து கொண்டு இந்த பச்சை வாய முடி இருக்கேன் தேவா. ஐயா வைங்க இருக்கேன் ஐயா. பச்சை வழக்கம் எடுக்க போற எடுக்கிறேன் ஐயா. வேற மாதிரி தொற பாப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. பக்கத்துல உண்டு